அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/8/2026 ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 2இல், 4இல் சூரியன், 12இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். 11, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 5இல் சுக்கிரன், 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 12இல் செவ்வாய், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். சந்திரன் 9, 10இல் சஞ்சரிப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. முன்கோபத்தை மட்டும் சில நேரங்களில் குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 8இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று பகல் 3 மணி 27 நிமிடத்துக்கு பிறகு 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் காலை நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் மாலை வேளையில் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு, 12இல் சூரியன், குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று பகல் 3 மணி 27 நிமிடத்திற்கு பிறகு மாலை வேளையில் 8ஆம் வீட்டில் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிக்க இருப்பதால்
நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நெருங்கியவர்களே உங்களது அமைதியை குறைப்பார்கள். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். முடிந்தவரை மாலை வேளையில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, அதிலும் குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5-6 சந்திரன் சஞ்சரிப்பதும் 9 புதன் 10 சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் நிதானத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 4-5 சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடினமான காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். குறிப்பாக இன்றைய நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3-4 சந்திரன், 8 சூரியன், குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 குரு, 9 சுக்கிரன், 2-3 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வேலையாட்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 5இல் புதன், 6இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். சூரியன் 6இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். காலை வேளையில் 12இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று பகல் 3:27 பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.